இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது இந்த @ என்டிட்டி. அதுதான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்கோம், மேக்ஸ் த ஜாவா கிளாஸ் as the persistent entity so that the Hibernate maps this class to the database table அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? நீ இதே வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே இல்லை, உனக்கு புரிஞ்சபடி வேற ஒன்றும் இல்லை. @ entity will be useful on top of the name of the classes, whereas that is mapping our Hibernate configuration tool with my database table with the same name. அப்படி அதுல நேம மாத்தணும்னு நினைச்சா அப்படின்னா @ என்டிட்டிலேயே பிராக்கெட்டுக்குள்ள நேம போட்டு நேம மாத்திக்கலாம். அதுதான் விஷயம். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து வேற டேபிள் டேபிள் வந்து அந்த @ என்டிட்டி கிட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபைஸ் த டேட்டாபேஸ் டேபிள் நேம். இது டேட்டாபேஸ்க்கான டேபிள் நேம் தானே தவிர என்டிட்டி பேர் மாறாது. டேட்டாபேஸ்க்கான டேபிள். ஓகே, தென் @ ஐடி எதுக்கு யூஸ் பண்ணணும்? என்னோட காலத்துல எந்த ஃபீல்ட் வந்து பிரைமரி கீயா இருக்கோ அதுக்கு நான் யூஸ் பண்றதா என்னன்னா @ ஐடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐடியில நான் வந்து எனக்கு வேற ஒரு பேர் வேணும், இல்ல எனக்கு இருக்கிற காலம் எல்லாம் வேற வேற பேர்ல வேணும்னு நினைச்சா நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி டேபிளுக்கு வேற ஒரு பேர் என்டிட்டி கீழே யூஸ் பண்ண சொன்னோம், அதே மாதிரி இருக்கிற காலமோட பேர்லாம் உனக்கு வேற வேற பேர்ல வேணும்னு நினைச்சா @ காலமுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்னா நேம் வேணா நேம் மாத்திக்கலாம், அதோடைய லென்த் வேணா லென்த்தை மாத்திக்கலாம், இல்ல நல்லபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸா ட்ரூவான்னு கொடுத்துக்கலாம், இல்ல யூனிக்கா வேணும்னாலும் ஃபால்ஸா ட்ரூவா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? அடுத்தது இது எதுக்காக? சோ அப்ப நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேபிள, அதாவது பர்டிகுலர் காலம், டேபிள்ல இருக்கிற பர்டிகுலர் காலமை ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்றதுக்காக இந்த ஜெனரேட்டட் வேல்யூ. ஓகேவா? இது மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐடிக்கு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது பிரைமரி கீ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜெனரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? சோ அப்ப அது ஜெனரேட்டட் வேல்யூவை நம்ம மொட்டையா கொடுக்க முடியாது, அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்கணும். தட் இஸ் வாட் த எக்ஸாம்பிள் which I provided here. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க ஜெனரேஷன் டைப் ஐடென்டிட்டியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுல இருந்து அது எடுத்துக்கும். இல்லைன்னா ஆட்டோன்னு கொடுத்து நான் இந்த ஆட்டோமேட்டிக்கா நான் அது கொடுக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இல்ல சீக்வன்ஸ்ல இந்த சீக்வன்ஸ்ல இந்த நம்பர்ல இருந்து ஒரு 2 நம்பர் விட்டு கொடு, ஒரு நம்பர் விட்டு கொடுன்னு நான் சீக்வன்ஸை கொடுக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஜெனரேஷன் டைப் சீக்வன்ஸா ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிட்டியா அப்படிங்கறத கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோன்றதை இந்த அனோட்டேஷன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் செஷன் பார்த்தோம். ஓகேவா? So anyone have any query in this annotations? யாருக்குனா இதுல query இருக்கா? Anyone of you have a query in this annotation? இல்லையா? கிடையாதா? Okay, good. So I'll recommend you that kindly do the project, and yesterday also I told some of the project ideas also. கரெக்ட்டா? So நீ just YouTubeல போனாலே உனக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஐடியா கிடைக்கும். பட் அதையே செய்யணும்னு நினைக்காத, மேக் ஷூர் தட் யூ வில் டூ சம் சேஞ்சஸ் இன் தட். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணு, அப்பதான் உனக்கு புரியும். ஓகேவா? அதே மாதிரி மொட்டை என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி விஷயத்த பண்ணி விடாதீங்க. டேட்டா பேஸ் இருக்கு, ஹைபர்நெட் இருக்கு, சேர்த்துட்டேன் முடிஞ்சு போச்சு இதான் ப்ராஜெக்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகேவா? ஏதாவது ஜாவாவோட ஒரு சின்ன தாட் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு லாஜிக் போடும். எப்படி நம்ம ஹேண்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு லாஜிக் போட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக் போட்டு நீ எடுத்துட்டு வர மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஓகேவா? லிட்டரலா ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் ஹியர். ஷால் ஐ சொல்லலாமா? Okay. Yesterday was been much rain, maybe in your location also. Okay, so that I couldn't able to depart from here at particular timing. நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னா ஒரு 6:30க்குள்ள கிளம்பினா மட்டும்தான் I can able to catch my train. ஓகேவா? ஸோ நான் 6:30க்கு வந்து என்னால் கிளம்ப முடியல. ஸோ it has taken more than 6:45. Okay, so I run it like a flash and then I reach to the destination of Tambaram railway station nearby from the location of our Chromepage center. Okay, so அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துல வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படியோ ஒரு வழியா போயிட்டேன். ஓகே, அடுத்த ஒரு நிமிஷத்துல வந்து என்னோட ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் ட்ரெயினை பிடிச்சிட்டேன். ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத கதை தான், பரவாயில்ல பிடிச்சின்றதை வச்சுக்கோ. ஓகே, போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா I noticed that many people are using their mobile phones and literally the people are fighting for the playing games. லிட்டரலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க எல்லாரும்.
உட்காந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து வாங்க மச்சான் லூடோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூடோ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கேம் வந்து ஏதோ இப்ப ரீசெண்டா வந்திருந்தது, என்னன்னு தெரியல. இந்த ஆரோ மார்க்லாம் போட்டு அந்த ஆரோ மார்க்லாம் தள்ளனா வெளியே போற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கேம். ஐ டோன்ட் நோ தி நேம் ஆஃப் தி கேம் ஆமா ஆக்சுவலி. சார், அதான் சார் ப்ளே ஸ்டோர்ல டாப்ல இருக்கு. ஓகே ரைட், சம்திங் அந்த ஒரு கேம் இருக்கு. ஸோ நான் லிட்டரலா வந்து பாக்குறேன், எல்லாம் வந்து ஒன்னு லூடோ ஆடிக்கிட்டு இருக்கான், ஒன்னு இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், இல்ல இன்ஸ்டா ரீல்ஸ் நோண்டிக்கிட்டு இருக்கான், இல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இந்த லூடோ கேம் ஆடும்போது பார்த்தனா அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டானுங்க. ஓகேவா? அடுத்து அவனுக்கு 1 போட்டா அவனை வந்து தூக்கி அவனை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் நீ 1 போடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அது பேக் எண்ட்ல நம்மளுக்கு தானே தெரியும், அது ரேண்டமா ஜென்ரேட் ஆகிற நம்பர் எப்படி வரதுன்னு நம்ம கையில இல்லை அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி, அப்போ உங்க மனசை மாத்துறதுக்கு வேற எவனும் தேவையில்ல, உங்களை ஒரு மோகத்துல வந்து அடக்கி வச்சிட்டோம்னா உங்க மனசை மாத்திரலாம் அப்படின்றது எனக்கு தோணிடுச்சு. ஓகே, ஸோ தென் ஐ தாட் டிஃப்ரெண்ட் தாட். அப்போதான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளோட டைம் கன்சப்ஷன் அதிகமாக்குறதுக்காகவே, நம்ம யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாகிறதுக்காகவே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா வி வேர் கம் டு யூஸ் ஆஃப் இட். ஸோ அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணாலுமே இந்த உலகம் நம்மளே ஏற்றுக்கும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நீ ஏதாவது ஒரு மொக்கையான ஒரு கேமை கூட எடுத்துட்டு வாயேன், சம்மந்தமே இல்லாம ஒரு லாஜிக்கே இல்லாம எடுத்துட்டு வாயேன், தே வில் டேக் இட் ஆஸ் அ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்பெல்லாம் ரீசெண்டா வந்து இந்த கேம்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்திங் லைக் ஆஃபுல்லா இருக்கு எனக்கு ஆக்சுவலா சொல்லும்போது. ஒரு லாஜிக்கே இல்ல, அது கேம் பண்றானுங்க, ஆனா அது மக்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ த திங் இட் இஸ், என்னதான் வந்து டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்ப கூட வந்து பார்த்தேன் அப்படின்னா இங்க எத்தனை பேர் வந்து பார்த்தனா இந்த பப்ஜில வந்து நிறைய பேர் அடிக்ஷனா இருக்கீங்க? கை தூக்கு. ஹவு மெனி ஆஃப் யூ இந்த பப்ஜி இல்ல கேமிங்ல எத்தனை பேர் அடிக்ஷனா இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரைஸ் யுவர் ஹேண்ட் those who are fond of the game related things to be. No sir. Okay, fine, good. Okay, good. சார் ஆக்சுவலா விளையாடும்போது அடிக்ஷனா இருப்பேன், அதை அன்இன்ஸ்டால் பண்றேன். Okay, right. Okay, right, good. ஃபர்ஸ்ட் விளையாடும்போது ரொம்ப அடிக்ஷனா இருந்தது. கூட வேற யாருமே இல்லன்றதுனால. Okay, see the thing it is, நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a kind of a services தான். ஓகேவா? சோ அப்ப அந்த சர்வீசஸ் நீ பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படினாலே you can able to earn in this procedure. சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். முன்னாடிலாம் வந்து கற்காலத்துல எல்லாம் இருக்கும்போதெல்லாம் ரொம்பலாம் போக விரும்பல, ஏதாவது ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் கிடைக்கும், அதுல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்பெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்தா சர்வீசஸ் ஆயிடுச்சு. அப்ப ஏதாவது ஒரு சர்வீஸை நீ பண்ண அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு earn. ஓகே, அப்படி பண்ற சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிடலாம்ல, மத்தவங்க நினைக்கிறது இல்லாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போலாம்ல. அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ திங்க் இட் இன் லைக் தட் மேனர் அண்ட் ட்ரை டு யூட்டிலைஸ் இட். பிகாஸ் ஐ எம் ஹேவிங் த மச் கிரேஸ் அபவுட் கேமிங்ஸ், எனக்கும் இருந்துச்சு. ஓகேவா? பட் கரண்ட்லி ஐ குடன்ட் ஏபிள் டு. ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஐ வாண்ட் பர்ச்சேஸ் அ லேப்டாப் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த கேமிங் திங்ஸ். ஓகேவா? ஐ டோல்ட் யூ த திங்ஸ் ரொம்ப வருஷமா. ஓகேவா? கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 வருஷம் மேல போயிருச்சு. இப்ப வரைக்கும் நான் அதுக்குன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேர்த்துக்கிட்டு இருப்பேன் அமௌண்ட்டை, ஆனா வாங்க மாட்டேன். ஓகே, மாசம் 2